தம்பி பொறுமையாடா, இங்க நிறைய இருக்கு சரியா? தெரியும்டா. இந்த மாதிரி சாப்பிட்டாதான் வயிறு நிறையுது. அப்படியா? இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. சரி, இதை சாப்பிடுவோம். என்ன ஆப்பிள் வேணும்டாண்ணா? அப்ப நட்டாஷா இதுக்காக தான் உன்னை வேண்டான்னு சொன்னாலா? நான் தாப்பா வந்துட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணு. ஓஹோ, அப்படின்னா என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதா? அதுவும் உன்னை ஜென்டில்மேன் ஆக்குறதுக்கு. ஆமா, ப்ளீஸ்டா. ஓகே, இத நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு ஜென்டில்மேன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கியா? இங்க பாரு, உண்மையான ஜென்டில்மேனா நீ ஆகணும்னா முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த எக்காரணத்தை கொண்டு இதை நீ மறக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எப்பயுமே இந்த மாதிரி அதை தொடாத. இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டனா இது எல்லாமே உனக்கு தான். ஆனா அதுக்கு நான் சொன்னது கவனிக்கணும். இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கா தம்பி? எனக்கு ஒண்ணு கொடுடா அண்ணா. எது சின்னலு எழுந்துரு. ஓகே, ரைட் விடு. இப்ப நீ நான் சொல்ற மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிறது எப்படின்னு சொல்றேன். நேரா கையை போடு, தலையை தூக்கிட்டு ரைட். அப்புறம் இப்ப நான் சொன்னா என்ன சரியா இல்ல? அதிகமாட்டா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அசையாம நில்லு. முதல்ல இருந்து அருவி நிமித்தி நில்லு. கொஞ்சமாவது பிரேக் விட்டுடா. ஜென்டில்மேன் ட்ரைனிங் லெசன் 2. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி எப்படி நடக்கணும். ஜென்டில்மேன்னா அந்த கயிறுல ஆடாம நடக்கணும். என்னால அது முடியாதுடா டிக்கி. எனக்கு ஹைட்னா பயம். நான் என்ன கையில வச்சிருக்கேன்னு பாரு. அந்த கயிறு மேல அந்த பக்கம் மட்டும் கடந்து போனேன்னா நீ சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பேன். டேய் தம்பி, நீ எது செஞ்சாலும் கவனமா செய்டா. ஆப்பிள், சரி ஆப்பிளுக்காக இதை பண்ற. டே அண்ணா, வந்து ஹெல்ப் பண்ணுடா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜென்டில்மேன்? இப்படி கொரட்டை வர்றது கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால திரும்ப பண்ணு. ஏன்டா என்ன போட்டு ஓட்டி வதைக்கிற? 45, 46, 47. ஆடா என்னடா 47, 48. இன்னமும் கோட்டா முழுசு ஆகலையே. இந்த வாட்டி மட்டும் கோட்டாவை முழுசா முடிக்காம போனா நம்ம வேலையை கிழிச்சு விட்டுருவானே அந்த ஆளு. என்னுடைய வேலைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, மனசாச்சே இல்லாம சாப்பிடறடா. உனக்கு வயிறு வலிக்கும். ஒரு ஜென்டில்மேன் சாப்பிடறதா இப்படி பொறுமையா தான் சாப்பிடணும்.
வாய் பெருசா பொழுது சாப்பிடுற. ஆனா நான் பிறந்ததே இந்த மாதிரி தானடா. ஜென்டில்மேனா இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். திரும்ப சாப்பிடு, ஆனா நீ கொஞ்சமா சாப்பிடணும். சரிடா. லாகர்விக் திரும்ப வேலையை ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி. ஏய், அவ்வளவு வேகமா ஓடாத, தொடர்ந்து கேளு. அப்ப சரிடா, தவி தவி போறேன். இன்னும் கொஞ்சம் மரங்கள் மட்டும் வெட்டினாலே போதும். நம்ம வீட்டுக்கு போய் காலை நீட்டி நிம்மதியா தூங்கலாம். லாகர்விக், ஏன் திமிரு பிடிச்சவங்களா? லாகர்விக், அத கீழே போடு. நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். என்ன தூக்கி விட்டுடா. எல்லாம் என் தலையெழுத்து. இவன் கூட நாமளே தனியா மோதணும் போல. சரிடாவுக்கு வா பார்க்கலாம். அடே குண்டு கரடி. பார்க்க மாட்டேன், இது ரொம்ப வயலன்ஸா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு விக். மரத்தை வெட்டினா உனக்கு இதான் கதி. மரத்தை வெட்டி கூறு போட்டா உனக்கு இதான்டா நிலைமை. பண்ணதுக்காக நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, தடி இருக்கலாம். எங்க டாடா காமிச்சுட்டு அப்படியே இருந்து ஓடுது. ஓடுறா தம்பி. தப்பிக்க பாக்குறீங்களாடா? வாங்கடா. அடே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களாடா? வேகமா வாடா. இல்லடா, நான் இப்படிதான் வருவேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். அத விட்டு கடசா. சொல்றத கேளு. வேகமா வாடா. வாடா. கொஞ்சம் இருடா. இந்த மாதிரி வில்லத்தனமான லாகர்விக்க பார்த்து ஒரு ஜென்டில்மேன் பயப்பட மாட்டோம். லாகர்விக். ஹேய் டப்ளு, எதுவும் பண்ணாதடா. என்ன இவன் பார்க்க வினோதமா இருக்கான்? லாகர்விக், நான் ஒரு ஜென்டில்மேனுங்கிறதுனால வாடா சண்டை போடலாம். மறந்து போயிட்டேனே. வாடா. இந்த திமிர் பிடிச்ச கரடி நம்ம கூட சண்டை போட வருதா? நாம யாருன்னு குறைச்சி கடை போட்டிருக்கான் போல. சரி விடு, இப்போ இந்த வேலையை நாம ஆரம்பிச்சிருவோமா? உன் திறமையை காட்டுறா. என்ன பண்ணாலும் உன்னால என்னைய தோக்கடிக்க முடியாது. நிறுத்துடா, இது சீட்டி. ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே சண்டை போறடா குண்டு கரடி. என் தொப்பி. என்னடா இவன் சண்டை போறன்னு பேண்டை குத்து விட்டுட்டான். நீ தானடா எனக்கு இதை கத்து கொடுத்த. அடே தடிமாடு, நீ அப்படி வரியாடா? இது எப்படி இருக்கு? நீ தோத்து போயிட்ட பத்தியா? நான் சரணடைஞ்சிடுறேன். நீ தான் ஜெயிச்ச. ஜென்டில்மேன் தானே எப்பவுமே ஜெயிப்போம். என் கண்ணு. இது சீட்டிங். ஏய் தம்பி, உனக்கு பின்னாடி பாருடா. இப்போ என்னடா சொல்ற டபுளு? உன் கதை இதோட முடிஞ்சதுடா. ஜென்டில்மேன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. டேய் தம்பி, அசத்திட்ட போடா. ஒரு உண்மையான ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. அண்ணா, இந்த மாதிரி இருந்தா நட்டாஷாவுக்கு பிடிக்காதுடா. அத விடுடா தம்பி. நீ லாகர்விக்க தோக்கடிச்சிட்ட. அப்படின்னா நீ தானே பெரிய ஜென்டில்மேனு. நிஜமாவாடா? ஆமா தம்பி. டே அண்ணா, ஒரு ஆம்பளை இப்ப என்னடா பண்ணுவான்? அது எனக்கு தெரியுமே. என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கு? அடே திமிரு பிடிச்ச வைக்கலாம். இதுவும் உங்க வேலை தானடா.
ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ஒரு ஜென்டில்மேனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா. அடே கரடிகளா, ஒழுங்கா எடியா அவுத்து விடுங்கடா.